இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைலில் உனக்கு மீன் குழம்பு. உனக்கு மீன்னா கருவாடு. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஊற வச்சுக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து முருங்கைக்கீரை செய்ய போகிறோம், அது தனியாக நான் வீடியோ போடுறேன். அப்புறம் முருங்கைக்காய் வேணால் கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் கத்திரிக்காய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு. முனையும் போட்டாச்சு. முனையும் போட்டு இப்போ நல்லா மையாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம். அரைச்சி வச்சுக்கிட்டா அப்புறமா நம்ம போட்டு குழம்பு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சட்டி நீங்கள் மண் சட்டியில் செஞ்சால் தான் கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டும் இஞ்சும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும், நல்லா வேகணும். தென் வந்து தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ சால்ட் போட்டுக்கிட்டாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கருவாடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா திருப்பி அந்த எண்ணெயை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கருவாடை வந்து திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சாச்சு, ஏன்னா தக்காளி வெந்துருச்சு. ஸோ நம்ம புளியை கரைச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மசாலா ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து அந்த புளி தண்ணியை மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஊற்றி கலக்கி நம்ம அந்த இதில் குழம்புல ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்புக்கு போடுறதுக்காண்டி முருங்கைக்காய் வச்சுருக்கோம். ஸோ முருங்கைக்காய் போடுறோம். நீங்களும் முருங்கைக்காய் போடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தென் முருங்கைக்காய் கூடயே கருவாடையும் போட்டு கருவாடு குழம்புங்கிறதுனால நீங்கள் உப்பு கொஞ்சம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்காதீங்க. ஏன்னா கருவாடு ஆல்ரெடி நிறைய உப்பு இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து இங்கே கருவாடை ஃப்ரை பண்ணதும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளேயே குழம்புக்கு வச்சிருச்சு. ஸோ நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க, இல்லைனா கருவாடு உடஞ்சிரும். ஸோ வந்து நல்லா கிண்டி விட்டு எதுக்கும் சால்ட்டு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. குழம்பு கொதிச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்கும், ஏன்னா கேரளா ஸ்டைலில். ஸோ நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.